இயல் 7 அளவியல். இதுல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள், பொது தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் ஏதுன்னு பார்க்கலாமா? பக்கம் 278ல வரையறை ஒன்று கொடுத்திருக்காங்க. ஒரு செவ்வகத்தை அதன் ஏதேனும் ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்று சுழற்றும் பொழுது உண்டாகும் திண்ம உருவம் நேர்வட்ட உருளை எனப்படும். ஒரு உருளை எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு செவ்வக பேப்பரை எடுத்துக்கோ, ஏதாவது ஒரு பக்கம் ஒன்று நீளம் இல்லைன்னா அகலத்தை வச்சுக்கிட்டு அப்படியே நீ இப்படி ஒரு ரோல் பண்ண அப்படின்னு சொன்னா என்ன கிடைச்சிரும்? ஒரு உருளை. சாதாரணமா ஒரு பேப்பரை நம்ம கையில சுருட்டினாலே அது என்ன வடிவத்துல இருக்கும்? உருளை வடிவத்துல. அதனுடைய வரையறையை நல்லா படிச்சுக்கோங்க. பக்கம் 279ல ஒரு உருளையின் வளைபரப்புக்கு என்ன சூத்திரம்? 2πr(h) சதுர அலகுகள் தெரிஞ்சுக்கோங்க. ஆறுங்கிறது ஆரம், ஹைச்சுங்கிறது உயரம். உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலா? 2πr(h+r) சதுர அலகுகள். ஃபார்முலா 2 தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 7.1 ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. அதே போல எடுத்துக்காட்டு 7.2 மிக முக்கியமான கணக்கு. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. வளைபரப்புக்குரிய ஃபார்முலா, மொத்த புறப்பரப்புக்குரிய ஃபார்முலா எழுதி 6h சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து. அதே போல 7.2 88 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் என்ன? 88 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்பு அவங்க கொடுத்துட்றாங்க. அப்ப நேர்வட்ட உருளையின் உயரம் கொடுத்துட்றாங்க. உன்னை என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? விட்டம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வளைபரப்பு = 88 சதுர சென்டிமீட்டர். அப்ப வளைபரப்புக்குரிய ஃபார்முலா என்னது? 2πr(h) = 88. இதுல உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் தெரியாது. இதை கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் சுருக்கணும்னா என்ன கிடைச்சிரும்? ஆர் கிடைச்சிரும். ஆர் கிடைச்ச உடனே விட்டம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப விட்டம் என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் போட்டு கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? பக்கம் 280 எடுத்துக்காட்டு 7.3 ரொம்ப முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளை இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பார்க்கு இதுல எல்லாம் வந்து இந்த இடத்த சமப்படுத்துவாங்க. நம்ம கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்க முன்னாடியே அந்த ஃபீல்டை வந்து சமப்படுத்த இந்த மாதிரி ஒரு உருளையை வச்சுதான் சமப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு உருளையினுடைய நீளம்ங்கிறது ஆக்சுவலா அந்த உருளையினுடைய உயரத்தை குறிக்கும். ஸோ நீளம் 3 மீட்டருங்கிற உயரம் 3 மீட்டர். விட்டம் கொடுத்துருக்காங்க 2.8. விட்டம் 2.8 அப்படிங்கிற அதுல பாதி ஆரம் போட்டுக்கிறவங்க. ஸோ ஆரம் வந்து 1.4 மீட்டர், உயரம் 3 மீட்டர். என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை அந்த உருளை சமன்படுத்தி இருக்கு? முதல்ல ஒரு சுற்று அப்படிங்கிற ஒரு ரவுண்டு வலைப்பரப்பு. ஸோ வலைப்பரப்பு 2πr(h) கண்டுபிடிக்கணும். ஆரமும் இருக்கு உயரமும் இருக்கு போட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியது. அது அப்போ இது சமன்படுத்தும் பரப்பு வந்து இவ்வளவு சதுர மீட்டரை அது சமன்படுத்தும் ஒரு சுத்துக்கு. அப்ப எத்தனை சுத்து கேட்குறாங்க? 8 சுத்துங்கையில 8ஆல பெருக்கி போட்டுட்டா அந்த சமன்படுத்தும் உருளை வந்து இவ்வளவு பரப்பை சமப்படுத்தி இருக்கும்னு சொல்லி முக்கியமான கணக்கு. அடுத்து திண்ம உருளை பார்த்தோம். இப்ப உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்ற உருளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்போ டம்ளர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வீடுகளில் கிளாஸ் தண்ணி குடிக்கிறது, காஃபி குடிக்கிற கிளாஸ், அதை நம்ம அப்படி கையை உள்ளே விட்டோம்னா போகும். அப்போ உள்ளீடுல ஒன்றுமே இல்லை. பட் வெளியில வந்து உருளை வடிவத்தில் இருக்கும். அது திண்மம் அகலம் வேறு. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு உருளை வெளியே ஒரு உருளை சேர்ந்து அது ரெண்டையும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கிறது தான் உள்ளீடற்ற உருளை. இந்த இருக்கு படம். அப்போ இந்த உருளை உள்ள இருக்கு, ஒன்று வெளியே இருக்கும். ஸோ உள்ள இருக்கிறதுடைய ஆரம் வேற, வெளி உருளையினுடைய ஆரம் வேற, உயரம் 2க்கும் ஒரே மாதிரி. அப்போ அந்த உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்புங்கிற இந்த ஃபார்முலா 2πr+r(h). கேபிட்டல் ஆர் வெளி உருளையினுடைய ஆரம், ஸ்மால் ஆர் உள்ள உருளையின் ஆரம் தெரிஞ்சுக்கோங்க. மொத்த புறப்பரப்பு 2πr+r r-r+h தெரிஞ்சுக்கோங்க. பக்கம் 282 நேர்வட்ட கூம்பு. ஒரு நேர்வட்ட கூம்பு எப்படி உருவாக்கலான்றது
படத்துல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரு முக்கோணம், ஒரு வட்டக்கோண பகுதியை, ஒரு வட்டத்துல இருந்து ஒரு பீஸை வெட்டி எடுத்து அதை இப்படி 2 ஆரத்தை இப்படி ஒன்னா ஜாயின் பண்ணோம்னா ஒரு கூம்பு கிடைச்சிரும். கூம்பின் வலைபரப்பு வேணும்னா நேர்வட்ட கூம்பின் வலைபரப்புக்கு ஃபார்முலா πr/l. ஆறுங்கிறது ஆரம், எல்லுங்கிறது சாய் உயரம். பக்கம் 283. அந்த கூம்பினுடைய வலைபரப்புல πr/lன்னு ஃபார்முலா படிச்சோம்ல, அந்த πr தெரியும், எல்லுங்கிறது சாய் உயரத்துக்கு. ஆரமும் இந்த செங்குத்து உயரமும் கொடுத்துருந்தாங்கன்னா எல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா பணப்படம் பண்ணிக்கோங்க. எல் இஸ் ஈக்குவல் டு √(h² + r²). இது சாய் உயரம், இது செங்குத்து உயரம், இது ஆரம். இந்த 3 அளவுகளை வச்சு கூம்புக்கு நம்ம என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப நேர்வட்ட கூம்பின் மொத்த பரப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய ஃபார்முலா πr/l + r. இந்த கணக்கு எடுத்துக்காட்டு 7.5 ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் அமைக்க. கூடாரம்லாம் போடுவாங்க, சர்க்கஸ் கூடாரம், இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. இந்த வெளியில டூர் போறவங்க எல்லாம் அங்கங்க டென்ட் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி கூம்பு வடிவத்துலதான் இருக்கும். அந்த துணிக்கு பேரு கித்தான்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு கனமான ஒரு திக்கான ஒரு துணியா இருக்கும். அந்த துணியுடைய இது 7 போடுற அந்த கூடாரத்தினுடைய ஆரம் 7 சென்டிமீட்டர், 7 மீட்டர், உயரம் 24 மீட்டர். ஏன்னா பெரிய டென்ட்டா போடணும் இல்லையா. செவ்வக வடிவ கித்தானின் அகலம், அவங்க போடையில அந்த துணி எப்படி இருக்கும், செவ்வக வடிவத்துல இருக்கும். அதைத்தான் என்ன செய்வாங்க, அப்படியே கூம்பு வடிவத்துல கூடாரமா போடுவாங்க. அதனுடைய அகலம் 4 மீட்டரா இருக்கு. அப்ப அதனுடைய நீளம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த கித்தான் துணியினுடைய நீளம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன செய்வோம், இதே துணியை வச்சுதான் நமக்கு இந்த கூடாரத்தை அமைக்கிறாங்க. ஸோ இந்த கூடாரத்தினுடைய வலைபரப்பும் இதனுடைய பரப்பும் சமம்னு போட்டு இந்த எல்லை நம்ம கண்டுபிடிப்போம். அதுதான் இந்த 7 மீட்டர் ஆரம் 24 மீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்களா, அதுல இருந்து கூம்பினுடைய சாய் உயரம் கண்டுபிடிச்சோம். அதை வச்சு வலைபரப்பு, கூம்பினுடைய வலைபரப்பு கண்டுபிடிச்சோம். கூம்பின் வலைபரப்பும் கித்தான் துணியின் பரப்பும் சமமா இருக்கும். அப்ப கித்தான் துணியின் நீளம் வேணும் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம் தானே செவ்வகத்தினுடைய பரப்பு, நீளம் இன்ட்டு அகலம். அப்ப அகலத்தை கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ நம்ம அந்த கித்தான் துணியின் பரப்பு பை அகலத்தை போட்டோம்னு சொன்னா உனக்கு அந்த துணியினுடைய நீளம் கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 7.6. 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம், மொத்த புறப்பரப்பும் ஆரமும் கொடுத்துறாங்க. உனைய சாய் உயரம் கண்டு. ஸோ மொத்த புறப்பரப்புக்குரிய ஃபார்முலா எழுத வேண்டியது πr/l + r. தட் இஸ் ஈக்குவல் டு 704. அதுல நமக்கு தெரிஞ்ச டேட்டா ஆர் தெரியும், எல் தெரியாது. போட்டு சிம்பிளை பண்ணோம்னா எல் கண்டு. பக்கம் 284. எடுத்துக்காட்டு 7.7 ரொம்ப முக்கியமான கணக்கு. 2.4 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் 1.4 சென்டிமீட்டர். ஸோ அதுல இருந்து ஆரம் கண்டுபிடிச்சு. இந்த உருளைக்குள்ள அதே ஆரம் உள்ள ஒரு கூம்பு வடிவ குழி ஏற்படுத்தப்படுது. அந்த உருளை அப்படியே உள்ள ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கூம்பை எடுக்கிறாங்க. உருளையின் உயரத்துக்கு ஏற்படுத்தப்படுகிறது. உயரமும் இதனுடைய உயரமும் ஆரமும் ஒரே மாதிரி போக, இந்த மாதிரி இதை வெட்டி எடுத்தது போக மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த பரப்பு என்னன்னு கேட்குறோம். இப்ப என்ன செய்யலாம், கூம்பினுடைய சாய் இருந்தால் தான் நம்ம வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆரமும் உயரமும் இருக்கு, அதை வச்சு சாய் உயரம் கண்டுபிடிச்சிட்டு திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு, முதல்ல அந்த கொடுத்துருக்க திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு πr ப்ராக்கெட் 2h + l + rன்னு போட்டு செஞ்சிருக்காங்க. ஓகேவா. ஏன் நம்ம 2h எதுக்கு போடுறாங்க இல்லையா, நம்ம இப்படியும் செய்யலாம். மீதம் உள்ளது கேட்குறாங்க இல்லையா. அப்போ உருளையின் வலைபரப்பு கண்டுபிடிச்சு கூம்பினுடைய வலைபரப்பு கண்டுபிடிச்சு கழிச்சு போட்டுருவோம். கழிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதனுடைய பரப்பும் அதனுடைய பரப்பையும் வலைபரப்பையும் கண்டுபிடிச்சு கழிச்சு போட்டோம்னா இது போக மிச்சம் இருக்கிறது வரும். பட் அதை அவங்க மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்புன்னு ஷார்ட்டா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபார்முலான்னு பாருங்க, πr ப்ராக்கெட் 2h + l + r. இதை பிரிச்சு எழுதணும்னா 2πrh + πrl + πr². எப்படி எழுதியிருக்காங்கன்னா, இந்த உருளையின் வலைபரப்பு 2πrh + πrlங்கிறது இதனுடைய வலைபரப்பு பிளஸ் ஒரு πr² இதனுடைய மேல்பரப்பு. இதெல்லாமே போட்டு ஷார்ட்டா செஞ்சிருக்கோம். ஓகேவா. மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு 17.6 சதுர சென்டிமீட்டர். இந்த கணக்குல இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 285 பக்கம்
கோளத்தின் புறப்பரப்புக்கு ஃபார்முலா 4πr². அரைக்கோளத்துக்கு அதுல பாதி 2πr². அரைக்கோளத்தின் புறப்பரப்பு அப்படிங்கிற கீழே இதனுடைய புறப்பரப்பு 2πr² வரும். இங்க மேல ஒரு பரப்பு இருக்கு πr² சேர்ந்தா 3πr². வலைபரப்புன்னு கேட்கல வெறும் 2πr². மொத்த பரப்புங்கையில அந்த மேல இருக்க வட்டமும் சேர்ந்து வரும், அதனால 3πr². ஃபார்முலாலாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு திண்ம கோளத்தை அதன் ஏதேனும் ஒரு மீப்பெரு வட்டம் வழியாக ஒரு தளம் வெட்டும் பொழுது கிடைக்கும் கோளத்தின் ஒரு பகுதி அரைக்கோளம் எனப்படும். இது ஒன்வர்ல கேட்பாங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க. 286 சாதாரண அரைக்கோளம் மாதிரி இப்ப உள்ளீடற்ற அரைக்கோளம். உள்ள ஃபுல்லா ஒரு கிண்ணத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம சாப்பாடு ஊட்டுற குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டுற கிண்ணம், நம்ம வீட்டுல குழம்பு வைக்கிற கிண்ணத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் உள்ளீடற்ற அரைக்கோளம். அதனுடைய வலைபரப்பு 2πR² + r². உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு π பிராக்கெட்ல 3r² + r². ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் விட்டம் என்ன? கோளத்தின் புறப்பரப்புக்குரிய ஃபார்முலா எழுதி ஆரம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து விட்டம் கண்டு. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். எடுத்துக்காட்டு 7.9. ஒரு கோள வடிவ வழிக்கூண்டினுள், வழிக்கூண்டுனா என்னது? பலூன். வழினா காற்று. உந்தப்படும் போது ஆரம் 12 சென்டிமீட்டர்ல இருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. ஊதிக்கிட்டே இருப்பான், பலூன் பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆரமும் கூடிக்கிட்டே இருக்கும். இரு புறப்பரப்புகளின் விகிதம் என்ன? முதல்ல 12 சென்டிமீட்டர் ஆரம் எடுத்து செய்யணும், அப்புறம் 16 சென்டிமீட்டர். ரெண்டுடைய புறப்பரப்புடைய விகிதம். ஸோ r1/r2 போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. 3/4 கிடைக்குது. இதை அப்படியே கொண்டாந்து இதுல போட வேண்டியது. இதுல கோளத்தினுடைய புறப்பரப்புக்குரிய ஃபார்முலால 4πr1² / 4πr2². 4π கேன்சல் ஆயிரும். r1/r2க்கு வேல்யூ 3/4 இருக்கு. ஏரியா பரப்பளவுங்கையில ஸ்கொயர் எடுக்கையில 9/16. ஓகே. பக்கம் 287ல எடுத்துக்காட்டு 7.10. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு, அரைக்கோளம் அதனுடைய அடிப்பரப்பு இப்படி கிண்ணத்தை கவுத்தி வச்சிருக்கோம், அதன் மொத்த புறப்பரப்பு. அப்ப அடிப்பரப்புங்கையில πr² தான் 1386. கிண்ணத்தினுடைய அடியில வட்டம் இருக்கும். ஸோ அப்ப 3πr². மொத்த பரப்பு கேட்கிறாங்க. மொத்த புறப்பரப்புங்கையில 3πr². ஸோ இதை 3ஆல பெருக்குனா ஆன்சர். இந்த கணக்கு நல்லா போட்டு பார்த்து. எடுத்துக்காட்டு 7.11 முக்கியம். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டின் உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் R r கொடுத்துறாங்க. 3, 5. ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைபரப்பு. மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா, வலைபரப்புக்குரிய ஃபார்முலா. உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைபரப்பு 2πR² + r² போட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியது. மொத்த புறப்பரப்புங்கையில π பிராக்கெட் இந்த இடத்துல என்ன வரும்? 3r² + r² வரும். 2 r இருக்கு, போட்டு கண்டுபிடிச்சிடலாம். 288 பக்கம். எடுத்துக்காட்டு 7.12 முக்கியமான கணக்கு. ஒரு கோளம், ஒரு உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றின் ஆரங்கள் சமம். எல்லா ஆரமும் சமம், r எடுத்துக்கோ. படத்தில் உள்ளபடி கூம்பு மற்றும் உருளையின் உயரங்கள் ஆரத்திற்கு சமம். உயரம்னு எடுத்தீங்கன்னா ஆரம் ஆயிடும். இங்க ஆரம் 5 சென்டிமீட்டர்னா உயரம் 5 சென்டிமீட்டர் இருக்கு. அதே போல அப்ப h = r எடுத்துக்கோ. இந்த 3க்கும் வலைபரப்புகளின் விகிதம் கண்டுபிடின்னு சொல்லும். ரொம்ப எளிமையான கணக்கு. 3க்கு வலைபரப்புக்குரிய ஃபார்முலா எழுதிடு. கோளத்தின் வலைபரப்பு, உருளையின் வலைபரப்பு, கூம்பின் வலைபரப்பு. இதுல எல்லாம் முதல்ல π கேன்சல் பண்ணா அப்புறம் 2 இருக்க இல்ல, 2 இங்க எல்லாம், அதனால அடிக்க முடியாது. π அடிச்சு விட்டுரு. அடுத்து என்னது? இந்த எள்ளு நம்மளால அடிக்க முடியாது. ஏன்? 6 h சமம் கொடுத்துறாங்க. அப்ப எல் தனியா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எல் = என்ன? √h² + r². 6 h சமம். ஸோ r² + r²ங்கையில 2r². அப்ப √2 விட்டு 6 மட்டும்தான் எடுக்க முடியும், 2 எடுக்க முடியாது, √2. ஸோ இந்த இடத்துல எல்லை தூக்கிட்டு என்ன போட்டிருக்காங்க? 2r, √2r போட்டாங்க. ஸோ இப்போ எல்லாவது காமனா இருக்கும், எல்லாம் அடிக்கலாம். எதை அடிக்கலாம்? முதல்ல π அடிக்கலாம், அப்புறம் r² அடிச்சிடும். அடிச்சது போக 4 இங்க இருக்கும், இங்க 2 இருக்கும், இங்க √2 இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் அகைன் √2 அடிச்சு விட்டுரும். எல்லாத்தையும் எதால அடிச்சு விட்டுலாம்? √2 அடிச்சா இங்க 2 √2 மிச்சம் இருக்கும், இங்க 1 √2 இருக்கும், இங்க 1. இதுதான் ஆன்சர். மிக எளிமையான கணக்கு. வரையறை. ABC என்ற கூம்பை அதன் அடிப்பகுதிக்கு இணையாக ஒரு தளம் வெட்டும் பொழுது அதன் வெட்டுதளத்திற்கும் அடிப்புறத்திற்கும் இடைப்பட்ட DECB என்ப பகுதி கூம்பின் இடைக்கண்டம் என்கிறோம். கூம்பின் இடைக்கண்டம் என்றால் என்னன்னு
இந்த இடத்துல ஒரு கூம்பு ஏபிசிங்கிற ஒரு கூம்பு சென்டரில் ஒரு பழைய அதனுடைய பரப்பை குறுக்கா வெட்டி அதை மட்டும் இந்த இப்படி தூக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது இந்த டப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, வீடுகளில் துணியெல்லாம் அலசுற டப்பு, அரிசி டப்பு, சில பேர் காய்கறியெல்லாம் அதில் விற்றுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் கூம்பின் இடைக்கண்டம். இது கூம்பின் இடைக்கண்டம். சாலைக்கெல்லாம் வச்சுருப்பாங்க சாலை கூம்பு, கண்ணாடி டம்ளரு, இதெல்லாமே இடைக்கண்டத்துக்கு எடுத்துக்காட்டாகும். ஓகேவா? பக்கம் 289 இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். இடைக்கண்டத்தின் மொத்த புறப்பரப்பு பை கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர்டு பிளஸ் ஸ்மால் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 7.13 ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் எல் கொடுத்துருக்காங்க, ஆரங்கள் கொடுத்துட்றாங்க, கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், வலைபரப்பு கேட்குறாங்க. ஸோ வலைபரப்பு ஃபார்முலால போட்டால் கிடைச்சிடும். ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. மேற்புற அடிப்புற விட்டங்கள் தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. அதிலிருந்து ஆரங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உயரம் கொடுத்துட்றாங்க. வலைபரப்பு மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. அப்போ முதல்ல எல் கண்டுபிடிச்சிக்கிறணும். எல்லுக்கு ஃபார்முலா இந்த ஃபார்முலா. இடைக்கண்டத்தினுடைய எல்லுக்கு எல் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் கூம்புனா வெறும் ஆர் ஸ்கொயர் போடுவோம். இங்கே கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வலைபரப்பு. பக்கம் 290 பயிற்சி 7.1 1ஆம் கணக்கு 2ஆம் கணக்கு 5, 6, 7, 8, 9 இந்த எல்லா கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம், ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதன் வலைபரப்பு இவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆரம் உயரம் என்ன விகிதம் அப்படிங்கல இது 5x 7xன்னு எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சு அதை கொண்டாந்து 5ஆலையும் 7ஆலையும் பெருக்கணும்னா ஆரமும் உயரமும் கிடைச்சிடும். ஒரு திண்ம உருளையின் மொத்த புறப்பரப்பை கொடுத்துருக்காங்க. வலைபரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்கு அது தனியாக கொடுத்துருக்காங்க. இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் என்ன? மொத்த புறப்பரப்பு எவ்வளவு கொடுத்துறாங்க? உருளையின் மொத்த புறப்பரப்பு πr எல் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1848. வலைபரப்பு மொத்த புறப்பரப்பில் வலைபரப்பு πrl மொத்த புறப்பரப்பு இந்த கொடுத்துருக்காங்க வேல்யூ 5 பங்கு. 5 பங்கு போட்டு சிம்பிளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து சால்வ் பண்ணோம்னா 6 L கண்டுபிடிச்சலாம். அடுத்து சாயிரம் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு காத்து தேவைப்படுதுன்னா கூடாரத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவர் உட்கார்றது 22 சதுர மீட்டர் பரப்பு அப்படின்னா ஒரு ஆள் உட்கார்றதுக்கு 22னா எத்தனை பேர் உட்காராங்க? 4 பேர். அப்போ 88 ஆயிடுது. ஸோ இந்த அடியில் அவங்க உட்கார்ற அந்த πr ஸ்கொயர்டு பரப்பு 88ன்னு போட்டு சாயிரம் கொடுத்துருக்காங்க. πrl போட்டு 2லேருந்தும் πr ஸ்கொயர்ல இருந்து ஆர் கண்டுபிடிச்சு அந்த ஆரை கொண்டு போய் வலைபரப்பில் போட்டு கண்டுபிடிக்கணும் கூட. அப்புறம் 6 இருக்கும் 7 இருக்கும் கழிச்சு கண்டுபிடிச்சிடும். ஒரு சிறுமி தனது பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பி சதுர மீட்டர் பரப்புல ஒரு பெரிய காகிதத்தை எடுத்து அதுல வெட்டி வெட்டி தொப்பி செய்கிறார். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பி? இப்போ முதல்ல ஒரு தொப்பியினுடைய பரப்பு கண்டுபிடிச்சு இதால வகுத்தோம்னா எத்தனை தொப்பி செய்வான்னு கண்டுபிடிச்சது. சம உயரங்களை உடைய இரு நேர்வட்ட கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. கூம்புகளின் உயரம் சிறிய கூம்பின் ஆரத்தில் 1/3 பங்குனா வலைபரப்புகளின் வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம். ஆரம் 100க்கு 25 அதிகரிக்குதுன்னா புறப்பரப்பு என்ன விகிதத்துல அதிகரிக்கும்? ஸோ ஆரம் முதல்ல 100ன்னு வச்சுக்கிறோன்னா அடுத்த ஆரம் 125ன்னு வச்சுக்கிட்டு முதல்ல பரப்பரப்பு கண்டுபிடிச்சு 2வது பரப்பு கண்டுபிடிச்சு 2க்கும் விகிதம். 9ஆம் கணக்கு, உள்ளீடற்ற ஒரு அரைக்கோள வடிவ கிண்ணத்தில் 1 சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச இவ்வளவு செலவாகுது. உட்புற வெளிப்புற விட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முழுமையாக வண்ணம் பூச. ஸோ இந்த மாதிரி உட்புற வெளிப்புற அதை கண்டுபிடிச்சு அதனை முழுமையாக வர்ணம் பூச ஆகும் செலவு என்னன்னு கேட்குறாங்க. 1 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச 14 பைசானா மொத்தம் அதுக்கு வலைபரப்பு கண்டுபிடிச்சு எவ்வளவு செலவாகும். பக்கம் 291 திண்ம நேர்வட்ட உருளையின் கன அளவு உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஃபார்முலா கம்பேர் பண்ணி பாருங்க. திண்மத்துக்கு πr ஸ்கொயர்டு கழிச்சு, உள்ளீடற்ற உருளைக்கு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு கழிச்சு. ஸோ 2க்கு வித்தியாசம் இந்த 6ல் தான் இருக்கு.
அதை சம்மந்தப்படுத்தி கணக்கு. எடுத்துக்காட்டு 7.15. உயரம் 2 மீட்டர், அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவு. அழகா கண்டுபிடிச்சிடலாம். உருளையின் கன அளவு பம்னா πr² கழிச்சு அடிப்பரப்பு πr² 250 கழிச்சு 2 போட்டு பெருக்குனா ஈஸியா வரும். எடுத்துக்காட்டு 7.16 முக்கியம். ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு கொடுத்துட்றாங்க, விட்டம் கொடுத்துருக்காங்க. கவனிச்சுக்கிறோன்னா அதுல பாதி ஆரம், உயரம் என்னன்னு. ஸோ கன அளவுக்கு ஈக்குவேட் பண்ணி ஃபார்முலா எழுதி ஆரத்தை போட்டு உயரத்தை கண்டுபிடிச்சு. பக்கம் 292 எடுத்துக்காட்டு 7.17, எடுத்துக்காட்டு 7.18 முக்கியம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம், வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. உள்ளீடற்ற உருளை உயரம், உட்புற வெளிப்புற ஆரங்கள் முறையே கொடுத்துருக்காங்க. இது உயரம், இது உட்புற ஆரம், இது வெளிப்புற ஆரம். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவு. கன அளவுக்கு ஃபார்முலா π பிராக்கெட் R² - r² இன்ட்டு கழிச்சுனா அழகா கொடுத்துருக்க டேட்டாஸை போட்டு கண்டுபிடிச்சிருக்கு. எடுத்துக்காட்டு 7.18 படம் கொடுத்துருக்காங்க. படத்தை பார்த்துக்கோங்க. உருளை A மற்றும் BL, இது 2 உருளை. இது நீட்ட வாக்குல இருக்கு, இது அகல வாக்குல இருக்கு. எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும்? இதோடைய கன அளவு தனியா கண்டுபிடிக்க வேண்டியது, இதனுடைய கன அளவு தனியா கண்டுபிடிக்க வேண்டியது. எது அதிகம்னா எழுதிடணும். அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த பரப்பும் அதிகமா இருக்குமான்னு கேட்குறாங்க. அப்ப இது 2க்கும் மொத்த பரப்பும் கண்டுபிடிச்சிருங்க. எது அதிகம்னு சொல்லிடணும். உருளை A மற்றும் B-யின் கன அளவின் விகிதம் என்ன? 2 கன அளவையும் விகிதம் எடுத்து காமிக்க வேண்டும். ஓகேவா? ஆரம் உயரம் தனித்தனியா கொடுத்துருக்காங்க, செஞ்சு காமிச்சிருக்காங்க. பக்கம் 293 பூமியின் கன அளவு 1/3 πr² கழிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கேட்குறாங்க. ஸோ கன அளவு ஃபார்முலாவில் இந்த வேல்யூவை போட்டு கைச்சுக்கு வேல்யூவை போட்டால் ஆர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல எடுத்துக்காட்டு 7.20 ஒரு இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. 2ஆம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல 2 மடங்கு நில் ஆரங்களின் விகிதம் என்ன? ஸோ 2ங்கையில் ஒன்று R1 கழிச்சோ, இன்னொன்று R2 கழிச்சுட்டுன்னு வச்சு கணக்க செய்யும். இது ஒன்று தெரிஞ்சுக்கிற வேண்டியது. கோளத்தின் கன அளவு 4/3 πr³, கூம்பின் கன அளவு 1/3 πr² கழிச்சு அதை எப்படி எழுதுறாங்கன்னா, கோளத்தின் கன அளவு = 2 இன்ட்டு கூம்பின் கன அளவு. கோளம் மற்றும் கூம்பின் விட்டங்கள் கூம்பின் உயரத்துக்கு சமம்ன்ற பட்சத்துல இந்த மாதிரி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். 295 பக்கம். கோளத்தின் கன அளவு 4/3 πr³, உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 4/3 π R³ - r³. அதே போல அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 π R³ - r³. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் தரவா படிச்சுக்கோங்க. பக்கம் 296 எடுத்துக்காட்டு 7.21 முக்கியமான கணக்கு. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துட்றாங்க. 3/2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் அதிலிருந்து செதுக்கப்படுமானால், அந்த திண்ம அரைக்கோளத்திலிருந்து 3/2 பங்கு இருக்க இன்னொரு அரைக்கோளம் செதுக்கி எடுக்கிறாங்க. புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆர் என்ற செதுக்கப்பட்ட அரைக்கோளத்தின் ஆரம்னு வச்சுக்கிட்டோம்னா, முதல் அரைக்கோளத்தின் கன அளவு எவ்வளவு? 29,106 கொடுத்துருக்காங்க. புதிய அரைக்கோளத்தின் கன அளவு முந்தைய அரைக்கோளத்தின் கன அளவை விட எத்தனை மடங்கு இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 3/2 மடங்கு. ஸோ 2/3. ஸோ 2/3 இன்ட்டு இந்த 29,106 போட்டோம்னா, அடிச்சு கொடுத்தோம்னா புதிய அரைக்கோளத்தின் கன அளவு கிடைக்கும். பட் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் கேட்குறாங்க. ஸோ 2/3 πr³ அரைக்கோளத்தின் கன அளவுக்கு 2/3 πr³ போட்டு அதிலிருந்து ஆர் கண்டுபிடிக்கும். ஸோ வெட்டி எடுத்த அந்த புதிய அரைக்கோளத்தின் ஆரம் கிடைச்சு. பக்கம் 297 இடைக்கண்டத்தின் கன அளவு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா πh/3 பிராக்கெட்குள்ள R² + RR + R². R ஸ்மால் ஆர் ரெண்டும் நடுவில் வெளியில சைடில் R² + r². அப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இதான் இடைக்கண்டத்தின் கன அளவு. இதை வச்சு ஒரு கணக்கு. 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்களும் 28.7. இது R, இது ஸ்மால் ஆர், இது கைச்சு. அப்படியே ஃபார்முலாவில் போட்டோம்னா இடைக்கண்டத்தின் கன அளவு கிடைச்சது. பக்கம் 298 பயிற்சி 7.2 3ஆம் கணக்கு 4ஆம் கணக்கு 6, 7, 9, 10 இத்தனை வினாக்களும் மிக மிக முக்கியமான வினாக்கள். 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள மரக்கூம்பின் உயரம் கன அளவு கேட்குறாங்க. சுற்றளவு கொடுத்துருக்காங்க, கூம்பினுடைய உயரம் கொடுத்துருக்காங்க, கன அளவு கேட்குறாங்க.
ஆரம் 10 மீட்டர், உயரம் 15 மீட்டர் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரப்பப்பட்டுள்ளது. அந்த நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடத்தில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக எழுது. சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் உயரங்களின் விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் கொடுத்து கன அளவுகளின் விகிதம் கேட்கிறாங்க. உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு கேட்கிறாங்க. உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பு வடிவ இடைக்கண்டத்தின் கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. கீழ்ப்புற ஆரம் மேற்புற ஆரம் கொடுத்துறாங்க. அது நிறைய பால் வச்சிருக்காங்க. 1 லிட்டர் பாலோட விலை 40 ரூபாய்னா மொத்த விலை எவ்வளவு? 299 பக்கத்துல எடுத்துக்காட்டு 7.24 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு உருளையின் மீது ஒரு அரைக்கோளம் இணைந்தவாறு உள்ள ஒரு பொம்மையின் மொத்த உயரம் 25 சென்டிமீட்டர். இது ஃபுல்லும் 25 சென்டிமீட்டர். விட்டம் 12 சென்டிமீட்டர். அப்ப அதுல பாதி ஆரம். ஸோ இந்த அரைக்கோளத்துக்கு இதுவும் ஆரமாக தான் இருக்கும். ஸோ இது 6 சென்டிமீட்டர்னா இதுவும் 6 சென்டிமீட்டர். மொத்தம் 25ல் இந்த 6 போச்சுன்னா உருளையின் உயரம் மட்டும் 19 சென்டிமீட்டர். ஸோ எல்லாத்துக்கும் ஆரம் உயரம் இருக்கு. என்ன கேட்குறாங்க? பொம்மையின் மொத்த புறப்பரப்பு. அப்போ அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு உருளையின் புறப்பரப்பு கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டுருக்கோம். பொம்மையின் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு உருளையின் வளைபரப்பு பிளஸ் அரைக்கோளத்தின் வளைபரப்பு, கீழே இங்கே உருளையின் அடிப்பரப்பையும் சேர்த்துக்கணும். அப்பதான் பொம்மையின் மொத்த பரப்பு. அதுதான் இங்கே ஒன்று அடிஷனலா. பக்கம் 300 எடுத்துக்காட்டு 7.26 முக்கியமான கணக்கு. அருள் தனது குடும்ப விழாவிற்கு 150 நபர்கள் தங்குவதற்கு ஒரு கூடாரம் அமைக்கிறார். கூடாரத்தின் அடிப்பகுதி உருளை வடிவிலும் மேற்பகுதி கூம்பு வடிவிலும் உள்ளது. ஒருவர் தங்குவதற்கு 4 சதுர மீட்டர் அடிப்பகுதி பரப்பும் 40 கனமீட்டர் காற்றும் தேவைப்படும். கூடாரத்தில் உருளையின் உயரம் 8 மீட்டர், கூம்பின் உயரம் காண்கன்னு கேட்கிறாங்க. இந்த கூடாரத்தினுடைய உருளையின் மட்டும் உயரம் 8 மீட்டர், இந்த கூம்பினுடைய உயரம் என்னன்னு கண்டுபிடின்னு கேட்டுக்காங்க. உருளை மற்றும் கூம்பின் உயரம் முறையை இதை H1 H2ன்னு வச்சு ஒருவருக்கு தேவையான பரப்பு உட்கார்றதுக்கு 4 சதுரம். எத்தனை நபர் உட்காரணும்? 150 பேர். அப்போ பெருக்குனா 600. காற்று அதே போல் ஒரு ஆளுக்கு 40 கனமீட்டர்னா 150 பேருக்கு 6000 கனமீட்டர். ஸோ 1 பை ஆர் ஸ்கொயர்டு H1 ப்ளஸ் 1/3 பை ஆர் ஸ்கொயர் H2. ஏன் ஆறு அப்படியே பார்க்காங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே ஆரம், ஆனால் உயரம் மட்டும் வேற வேற. அதனால H1 H2 போட்டு 6000 போட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கோ. இதில் என்னென்ன டேட்டாஸ் தெரியுமோ அது ஆர் மட்டும் தெரியும், அதை மட்டும் போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சி வச்சுருவோம். H1 தெரியும், H2 தெரியாது. இதுல இருந்து H2. ஓகே. பக்கம் 301 எடுத்துக்காட்டு 7.27 ரொம்ப முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? படத்தை பார்த்து ஒரு உருளையின் மீது ஒரு இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனல். நம்ம வீடுகளில் எல்லாம் எண்ணெய் ஊற்றுற புனல் இருக்கணும். இந்த வடிவத்தில் மொத்த உயரம் 20 சென்டிமீட்டர், உருளையின் உயரம் 12 சென்டிமீட்டர். அப்ப இடைக்கண்டத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர்னு போட்டுடலாம். இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் 24 சென்டிமீட்டர், அதுல பாதி ஆரம் 12 சென்டிமீட்டர். கீழ்ப்புற விட்டம் 12, அதுல பாதி 6. எல்லா டேட்டாஸும் இருக்கு. என்ன கண்டுபிடிக்க வச்சுறாங்க? புனலின் வெளிப்புற பரப்பை காண். ஸோ முதல்ல எல் இடைக்கண்டத்துக்கு பரப்பு நிலை எல் வேணும். எல் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்துடுறாங்க. கீழே இருக்க அந்த உருளையின் வளைபரப்பு பிளஸ் மேலே இருக்க இடைக்கண்டத்தின் வளைபரப்பை போட்டு கூட்டினோம்னா மொத்த புறப்பரப்பு. ஓகேவா? பக்கம் 302 பயிற்சி 7.3 முதல் கணக்கு, 2ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு. நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு அரைக்கோளத்தின் மேல் ஒரு உள்ளீடற்ற உருளை பொருந்திய வடிவத்தில் அமைந்த ஒரு கிண்ணத்தின் விட்டம் 14 சென்டிமீட்டர். அரைக்கோளத்து மேல உருளை, அரைக்கோளம் அதுக்கு மேல உருளை எப்படி இருக்கு கிண்ணம். விட்டம் 14, அப்ப ஆரம் 7, உயரம் 13, மொத்த உயரம் 13 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆரம் தான் இந்த உயரமாகவும் இருக்கும். ஸோ 7 போச்சுன்னா இந்த உருளையினுடைய உயரம் மட்டும் 6ன்னு வந்துடும். மொத்தம் 13, இந்த 7 போக 6 மிச்சம் வந்துடும்.
ஸோ கொள்ளளவுங்கையில் தனித்தனியாக வால்யூம் கண்டுபிடிச்சு கூட்டி போட்டுற வேண்டியது. நாதன் என்ற பொறியியல் மாணவர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார். ஒரு உருளை, அது 2 பக்கமும் கூம்பு இருக்காப்புல. நீளம் மொத்தம் அந்த மாதிரியினுடைய மொத்த நீளம் 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்டம் 3ங்கையில் ஆரம் பாதி 3/2. ஒவ்வொரு கூம்பினுடைய உயரமும் 2 மீட்டர் தனித்தனியாக கொடுத்துறாங்க. இது 2, இது 2, மொத்தம் 12. இங்கிட்டு 2, இங்கிட்டு 2, 4 போக அப்போ உருளையினுடைய உயரம் 8ன்னு வந்துடும். ஸோ ஆரம் இருக்கு. அவர் உருவாக்கிய மாதிரியின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். டேட்டாஸ் மட்டும் இருந்தால் டக்கு டக்குன்னு ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். உயரம் விட்டம் கொடுத்த ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டம் உயரம் உடைய ஒரு கூம்பை வெட்டி எடுக்கிறாங்க. மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். மருந்து குப்பி ஒரு உருளையின் இருபுறமும் அரைக்கோளம் இணைந்த வடிவில் உள்ளது. குப்பியின் மொத்த நீளம் 12 மில்லிமீட்டர் மற்றும் விட்டம் 3 மில்லிமீட்டர் எனில் அடைக்கப்படும் மருந்தின் கொள்ளளவு. உருளையின் 2 பக்கமும் அரைக்கோளம் இப்படி இருக்கு. அந்த மருந்து குப்பி மொத்த நீளம் கொடுத்துருக்காங்க 12 மில்லிமீட்டர், விட்டம் 3ங்கையில் அதில் பாதி 3/2 1.5. இது 1.5னா இது 1.5. ஸோ 1.5 1.5னா 2 பக்கம் 3 போக உருளையினுடைய உயரம் 9 மட்டும் கிடைக்கும். ஸோ எல்லா டேட்டாஸும் இருக்கும். கன அளவு கண்டுபிடிக்கணும். 2 அரைக்கோளம், அதனுடைய கன அளவு உருளையின் கன அளவு எழுதி கூட்டி போட்டுற வேண்டியது. எல்லா கணக்கையும் நல்லா போட்டு பார்த்து. பக்கம் 303, எடுத்துக்காட்டு 7.29, எடுத்துக்காட்டு 7.30. இதுல என்ன பார்க்க போறோம்? திண்மங்களை கன அளவுகள் மாறாமல் ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாற்றி அமைக்கும். 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்து? பெரிய பாலை இது பண்ணி சின்ன சின்ன பாலா செய்யுது. ஸோ இதனுடைய கன அளவு கண்டுபிடிச்சு வகுத்து போட்டு. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுது. ஒரு பொம்மை களிமண்ணை கூம்பு வடிவத்தில் இருக்க களிமண்ணை அந்த குழந்தை என்ன செய்யுது? உருளை வடிவமா மாற்றுது. ஆரம் அதே ஆரம் தான். இதனுடைய ஆரம் என்னவோ அதே தான். 24 மீட்டர் உயரமுள்ள சென்டிமீட்டர் உயரமுள்ள கூம்பு இதே ஆரம் தான். இது என்ன ஆரமோ அதே ஆரம் தான் அதுக்கும். ஸோ ஆரம் சமம், உயரம்தான் வேற. இதை H2ன்னு வச்சுக்கிறோம், இதை H1ன்னு வச்சுக்கிறோம். 2 ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு தான் மாற்றுது. ஸோ 2னுடைய கன அளவுகள் சமம். பை r² H2 = 1/3 பை r² H1 போட்டு r² ஒரே ஆரம் கேன்சல் பண்ணிடலாம். பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ H2 = 1/3 H1. H1ங்கிறது கூம்பினுடைய கன உயரம். போட்டால் 24 போட்டால் அடிச்சு கொடுத்தா 8. அதே போல் 7.31, 6 சென்டிமீட்டர் ஆரம் 15 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு உருளை வடிவ பாத்திரம் முழுவதுமாக பனிக்கோள், அதாவது ஐஸ்கிரீம். ஒரு உருளை வடிவ பாத்திரத்தில் நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. ஆரம் உயரம் கொடுத்துட்றாங்க. இதை அந்த பனிக்கூழானது கூம்பு மற்றும் அரைக்கோளம் இணைந்த வடிவத்தில் நிரப்பப்படுகிறது. ஐஸ்கிரீம் இப்படி திருப்பி கோண ஐஸ் மாதிரி இதுல இருக்க இது நப்புறாங்க. கூம்பின் உயரம் 9, ஆரம் 3. அப்ப எத்தனை இதுல நெப்பலான்னு கேட்காங்க. இதோட கன அளவு கண்டுபிடிச்சு வகுத்தோம்னா ஆன்சர். பக்கம் 304, பயிற்சி 7.4 ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட். 12 சென்டிமீட்டர் ஆரம்ல ஒரு அலுமினிய கோளம் உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரம்ல ஒரு உருளையாக மாற்றப்படுனா உருளையின் உயரம். கோலமா இருக்கத உருக்கி உருளையா செய்யறாங்க. ஸோ இதனுடைய உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ 2னுடைய கன அளவை ஈக்குவேட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். 305ஆம் பக்கம் பயிற்சி 7.5 பலவுள் தெரிவு வினாக்கள் 3, 5 இம்பார்ட்டன்ட். அதே பக்கத்துல பயிற்சி கணக்கு 4ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு, 7ஆம் கணக்கு ரொம்ப முக்கியம், போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 306ல 8ஆம் கணக்கு 15ஆம் கணக்கு முக்கியம், போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 309ல இயல் 8 புள்ளியலும் நிகழ்தகவும் முக்கியமான கணக்கு என்னென்ன வரப்போகுதுன்னு பார்க்கலாம். 310ஆம் பக்கத்துல நினைவு கூறுதல். மையப்போக்கு அளவைகள்னா எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மையப்போக்கு அளவைகள் கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடெல்லாம் மையப்போக்கு அளவைகள். அதுல தரவுனா என்ன, தரவு புள்ளின்னு என்ன, மாறின்னு என்ன, நிகழ்வன் என்னன்னு படிச்சுக்கோங்க. கூட்டு சராசரிக்கு ஃபார்முலா x⁻ தரவு புள்ளிகளின் கூடுதல் மதிப்பு பை தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை σx/n. 311ஆம் பக்கம் எந்தெந்த முறையில கூட்டு சராசரி காணலாம் கொடுத்திருக்காங்க. தொகுக்கப்படாத தரவு, தொகுக்கப்பட்ட தரவு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் தனித்தனி ஃபார்முலாஸு. பக்கம் 312
பரவல்களின் பல்வேறு அளவைகள் எதது? வீச்சு, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டுக்கெழு. இதெல்லாம் பரவல்களின் பல்வேறு அளவுகள். வீச்சுன்னா என்ன? லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இருக்கிறதுலேயே பெருசு மைனஸ் சிறுசு. குணகம் அல்லது வீச்சின் கெழுனா L மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். எடுத்துக்காட்டு 8.1 கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு ஆகியவற்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. எல் இருக்கிறதுலேயே எது பெருசு? இருக்கிறதுலேயே பெருசு 67, இருக்கிறதுலேயே சிறுசு 18. ஸோ வீச்சுங்கெழு எல் மைனஸ் எஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. வீச்சுக்கெழுங்க இந்த ஃபார்முலால போட்டு. அடுத்து எடுத்துக்காட்டு 8.2 இந்த பரவலின் வீச்சு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் எது, லோயஸ்ட் எதுன்னு பாருங்க. 28 தான் ஹையஸ்ட், லோயஸ்ட் 10. ஏன் இது வந்து 0ன்னு இருக்கனால அதை விட்டுறாங்க. இங்க மிகப்பெரிய மதிப்பு 28, மிகச்சிறிய மதிப்பு S is equal to 18. இந்த 18 தான் சிறுசு. ஏன்னா இதுக்குரியதுல மாணவர்கள் எண்ணிக்கை 0 இருக்கனால அதை விட்டுறணும். ஸோ இந்த லோயஸ்ட் எடுத்துக்கிறோம், 16 எடுக்கக்கூடாது. ஏன்னா 16 to 18 0 இருக்கு. பக்கம் 313 எடுத்துக்காட்டு 8.3 முக்கியம். ஒரு தரவின் வீச்சு கொடுத்துறாங்க, மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துறாங்க, மிகச்சிறிய மதிப்பு. ஸோ வீச்சு R is equal to L minus Sல போட்டால் S கண்டுபிடிச்சிடலாம். சராசரியிலிருந்து விளக்க வர்க்கம் இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. விளக்க வர்க்க சராசரிக்கு ஃபார்முலா சிக்மா ஸ்கொயர் is equal to சிக்மா I is equal to 1 to n xi minus x bar the whole square by n. திட்ட விளக்கம் அதனுடைய ரூட்டு தான் திட்ட விளக்கம். விளக்க வர்க்க சராசரியினுடைய வர்க்க மூலம் தான் திட்ட விளக்கம். பக்கம் 314 திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா xi ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா xi பை n த ஹோல் ஸ்கொயர். தரவு புள்ளிகள் நேரடியாக கொடுக்கப்பட்டிருந்தால் திட்ட விளக்கம். தரவு புள்ளிகள் நேரடியாக கொடுக்கப்படவில்லை, ஆனால் சராசரியிலிருந்து பெறப்பட்ட விளக்கங்களின் வர்க்கங்கள் கொடுக்கப்பட்டால் திட்ட விளக்கு ஃபார்முலா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 8.4 ஒரு வாரத்தின் ஒவ்வொரு நாளிலும் விற்கப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகளின் எண்ணிக்கை கொடுத்திருக்காங்க. இதனுடைய திட்ட விளக்கம் பார்க்க சொல்றோம். பக்கம் 316 எடுத்துக்காட்டு 8.6 முக்கியம். ஒரு வகுப்பு தேர்வில் 10 மாணவர்களின் மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ சிக்மா டிஐயும் சிக்மா டிஐ ஸ்கொயர்டும் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் போட்டுருவோம். 317 பக்கத்துல எடுத்துக்காட்டு 8.7 ஒரு பள்ளி சுற்றுலாவில் குழந்தைகள் தின்பண்டங்கள் வாங்குவதற்காக செலவு செய்த தொகை கொடுத்திருக்காங்க. படிவிலக்க முறையை பயன்படுத்தி, என்ன முறை? படிவிலக்க முறையை பயன்படுத்தி அவர்கள் செய்த செலவிற்கு திட்ட விளக்கம். இப்போ படிவிலக்க முறைனா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ முதல்ல எக்ஸை கொடுத்துருக்க டேட்டாஸை எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்புறம் டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கல ஒரு அசியமுடு மீன் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதை 20ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ல இருந்து இந்த 20 ஒவ்வொன்றா கழிச்சு எழுதிக்கிற முடியுது. இதுதான் டிஐ. அடுத்து இது கிளாஸ் இன்டர்வல் இருக்கிறதுனால எவ்வளவு இன்டர்வல் எல்லாம் 5 இன்டர்வல்ல இருக்கு. ஸோ 5ஆல் வகுத்து போட்டோம்னா எளிமையாக இருக்கும். சி 5. ஸோ டிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் டிஐ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டுக்கு ஆட் பண்ணிட்டு இங்கே வந்துட வேண்டியது. ஃபார்முலாவில் போட்டோம்னா 319 பக்கம் எடுத்துக்காட்டு 8.10 முதல் எண் இயலெண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரி. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். சராசரி n+1/2, விளக்க வர்க்க சராசரி n² -1/12. ரெண்டு தெரிஞ்சுக்கோங்க, சம்மில் வரும். பக்கம் 320 எடுத்துக்காட்டு 8.12 இம்பார்ட்டன்ட். வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 321 பக்கம் எடுத்துக்காட்டு 8.13 ஒரு வகுப்பிலுள்ள மாணவர்கள் குறிப்பிட்ட பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த தரவிற்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. கிளாஸ் இன்டர்வல் இருக்கனால ஏ என்ன சி என்னன்னு எடுத்துக்கணும். சி வந்து 10 இன்டர்வல் இருக்கு. ஏ வந்து ஒரு அசியமுடு மீன் எடுத்துக்கணும். 35ன்னு எடுத்திருக்காங்க. அது சென்டரில் இருக்கனால 30க்கும் 40க்கும் நடுவில் 35 தான் எடுத்து ஏ எடுத்து அப்படி கணக்கு அந்த அசியமுடு மீனை வச்சு செஞ்சுருக்காங்க. பக்கம் 322 பயிற்சி 8.1 முதல் கணக்கில் முதல் சப்டிவிஷன், 2ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 4, 5, 6, 7, 8, 9 எல்லா கணக்கையும் நல்லா தரவாக போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 323 11ஆம் கணக்கு, 12ஆம் கணக்கு, 13ஆம் கணக்கு, 14ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே திட்ட விளக்கம் தான். பக்கம் 325 எடுத்துக்காட்டு 8.15
ஒரு தரவின் சராசரி 25.6 மற்றும் மாறுபாட்டு கெழு 18.75ன்னு திட்ட விளக்கம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாறுபாட்டு கெழுக்குன்னு சூத்திரம் இதுதான். மாறுபாட்டு கெழு ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. சிக்மா தெரியாது, எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, மாறுபாட்டு கெழு கொடுத்துருக்காங்க, போட்டால் சிக்மா கண்டுபிடிச்சிடும். பயிற்சி 8.2ல் 1 2 3 4 5 கணக்குகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாம் திட்ட விளக்கம் சராசரி கொடுத்து மாறுபாட்டு கெழு கேட்குறாங்க. திட்ட விளக்கம் மாறுபாட்டு கெழு கொடுத்து சராசரி கேட்குறாங்க. சராசரி மாறுபாட்டு கெழு கொடுத்து திட்ட விளக்கம் கேட்குறாங்க. என் எக்ஸ் பார் கொடுத்து சிக்மா எக்ஸ் கெழு கொடுத்து மாறுபாட்டு கெழு எல்லாமே மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அந்த ஃபார்முலாவை தரவாக வச்சுக்கிட்டோம்னா எது கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 326ஆம் பக்கம் 8ஆம் கணக்கு முக்கியம். மாறுபாட்டு கெழு தான். அடுத்து நிகழ்தகவு பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்தகவுனா என்னன்னு நமக்கு தெரியும். நிகழ்தகவுல முக்கியமானது கூறுவழி சமவாய்ப்பு சோதனை என்ன, மொத்த வாய்ப்புகள் என்னன்னு பார்க்கணும். குறிப்பிட்ட வாய்ப்புகள் நமக்கு அறியப்படாது. ஒரு நாணயத்தை சுண்டுதல், பகடையை உருட்டுதல், 52 சீட்டு கட்டு உள்ள ஒரு கட்டுலேருந்து சீட் எடுக்கிறதுன்னு இந்த மாதிரி கணக்குகளை பற்றி பார்க்குறத நிகழ்தகவு. கூறுவழின்னா என்ன? ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கப்பெறும் அனைத்து சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பு தான் கூறுவழி. இதனை எஸ்ன்னு குறிப்பிடுவோம்னு சொல்றாங்க. ஒரு எடுத்துக்காட்டு, டையை ரோல் பண்ண கிடைக்கக்கூடிய மொத்த வாய்ப்புகள் 1லிருந்து 6 முடிக்க. பக்கம் 327ல் எடுத்துக்காட்டு 8.17 முக்கியம். மர வரைபடத்தை பயன்படுத்தி 2 பகடைகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் கூறுவழியை கூறுக. ஒரு டையை ரோல் பண்ணால் 1 2 3 4 5 6 கிடைக்கும். அந்த 6லேருந்து இன்னொரு டை கிடைக்கிறத சேர்த்து போட்டிருக்காங்க. முதல் டையில் 1 கிடைக்கல, 2வது டையில் இந்த 6ல் ஏதாவது 1 கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு டையில் 2 கிடைக்கல, அடுத்ததுல இந்த 6லேருந்து ஏதாவது 1 கிடைக்கலாம். அந்த மாதிரி 6 இதுக்கும் 36 எழுதி வச்சுக்கோங்க. கூறுவழி பக்கம் 329ல் நிகழ்தகவின் சூத்திரம் தான் NE பை NS. ஈங்கிறது நிகழ்வதற்கு சாதகமான வாய்ப்புகள், இது மொத்த வாய்ப்புகள். இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. P(E)னா NE பை NS. P(S)ங்கிறது 1ன்னு ஆயிரும். இது கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1. வெற்றுக்கணம் நிகழ்ச்சியே நடக்காது, அப்புறம் எப்படி நிகழ்தகவு? இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0. E மற்றும் S-இன் உட்கணம், மேலும் φ ஆனது எல்லா கணங்களின் உட்கணம் ஆகும். இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே நிகழ்தகவு, ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0 விட அதிகமாகவும் 1ஐ விட குறைவாகவும் இருக்கும், இல்லைன்னா 1ஆ கூட இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பக்கம் 330ல் சாதகமற்ற நிகழ்ச்சி சாதகமான நிகழ்ச்சின்னு 2 நிகழ்ச்சியா பிரிச்சுக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியை. இது எம்னா இது n-m இருக்கும். அப்போ அதுக்குரிய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா ஒன்று P(E) இன்னொன்று P(E')ன்னு வச்சுக்கிடுவோம். ஸோ P(E) + P(E') = 1ன்னு இருக்கும். அதுலேருந்து இந்த இது கொண்டு வந்திருப்பாங்க. எடுத்துக்காட்டு 8.18 முக்கியம். ஒரு பையில 5 நீலப்பந்து 4 பச்சை பந்து உள்ளது. ஒரு பந்து சமவாய்ப்பு முறையில் எடுக்கிற பந்து நீல கலராக இருக்கணும்னா, நீளமா இல்லாமல் இருக்கணும்னா என்ன நிகழ்தகவுன்னு கேட்குறாங்க. செஞ்சு காமிச்சிருக்காங்க. 2 பகடைகள் உருட்டுப்படுது. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 4. இதுலேயும் கிடைக்கிற நம்பரை கூட்டினா 4. 10ஐ விட பெருசாக இருக்கணும், 13ஐ விட குறைவாக இருக்கணும். அப்போ நீ இந்த கூறு வழியை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதிலிருந்து ஒவ்வொன்றா டேட்டாஸ் தேவையானதை எடுத்து எழுதுனீங்கன்னா ஆன்சர். பக்கம் 331 எடுத்துக்காட்டு 8.20 முக்கியம். 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்கள் வெவ்வேறு முகம், 1 2 அந்த மாதிரி வேற வேற கிடைக்கணும். இது நாணயம் கையில் ஹெச்சு டெய்லு 2 தான். இதில் ஹெச்சுனா அதில் டெய்லு, இதில் டெய்லுனா அதில் ஹெச்சு, அந்த மாதிரி. ஸோ மொத்த வாய்ப்புகள் 4, நம்ம எதிர்பார்க்குற வாய்ப்பு 2. ஸோ 2/4. பக்கம் 332ல் எடுத்துக்காட்டு 8.22 ஒரு நெட்டாண்டுனா லீப் வருஷத்தில் 53 சனிக்கிழமை கிடைக்குன்னா என்ன வாய்ப்புன்னு கேட்குறாங்க. மொத்தம் ஒரு வருஷத்தில் எப்படினாலும் 52 வாரங்கள் இருக்கும். ஏன் 52 × 7 366 நாள் போயிடும். ஒரு வருஷத்துக்கு 365. ஆனால் நெட்டாண்டுனா 366 போக மிச்சம் 2 நாள் இருக்கும். இந்த 2 நாள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஞாயிறு திங்களாக இருக்கலாம், திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. ஸோ மொத்தம் 7 வாய்ப்புகள் இருக்கும் அந்த 2 நாளுக்கு. ஏன்னா அதில் ஒரு சனிக்கிழமை வரணும்னு கேட்குறாங்க. 53வது சனிக்கிழமை வரணும்னா எதில் சனிக்கிழமை இருக்குன்னா இதில் ஒன்று இதில் ஒன்று இருக்குது.
ஸோ மொத்த வாய்ப்பு 7, இதில் 2, ஸோ 2/7 தான் இருக்குது. 8.23 முக்கியம். பகடையை உருட்டுறோம், அதே நேரத்தில் நாணயமும் சுடுறாங்க. ஸோ பகடையை உருட்டுல 1 2 3 4 5 6 வரும். நாணயத்துக்கு ஹெச்டி வரும். ஸோ இதில் 1 உழுகையில் ஹெச் உழுகலாம், இல்லைன்னா டெய்ல் உழுகலாம். இதில் 2 உழுகையில் ஹெச் அல்லது டெய்ல் உழுகலாம். அந்த மாதிரி 6 வாய்ப்புக்கு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ மொத்தம் 12, 6 2 12ன்ற மாதிரி நம்மளை என்ன கேள்வி கேட்குறாங்க? பகடையில் ஒற்றைப்படை எண், பகடையில் ஒற்றைப்படை எண், நாணயத்தில் தலை, ஒற்றைப்படை எண்ணுக்கு தலை போட்டு கண்டுபிடிச்சு 1 ஹெச் 3 ஹெச் 5 ஹெச் 3 மொத்தம் எத்தனை வாய்ப்பு? 12 வாய்ப்பு. பக்கம் 333, எடுத்துக்காட்டு 8.25. படத்தில் காட்டியுள்ள அம்புக்குறி சுழற்றும் விளையாட்டில் இந்த சுற்றி விட்டோம்னா சுற்றும் இல்லையா, ஆரோ மார்க் எங்கே போய் நிற்கணும் அப்படின்ற மாதிரி மொத்தம் 12 நம்பர் இருக்குது. அம்புக்குறி 7ல் இருக்கணும்னா என்ன வாய்ப்பு? அடுத்த அம்புக்குறி பகா எண்ணில் இருக்கணும்னா என்ன வாய்ப்பு? பகு எண்ணில் நிற்கணும்னா என்ன நிகழ்ந்தாங்கன்னு கேட்குறாங்க. செஞ்சிடலாம். 334ஆம் பக்கத்தில் பயிற்சி 8.3ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 6 7 இம்பார்ட்டன்ட். 7ஆம் கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயிற்சியில் இருக்க எல்லா கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அதே போல் 335ஆம் பக்கத்தில் 9ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 11ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 10 12 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 336ல் இந்த நிகழ்ச்சியின் செயல்பாடுகள் செஞ்சு பார்க்க போகிறோம். ஏ வெட்டு ஏடாஸ்னா நல் செட்டு, ஏ யூனியன் ஏடாஸ்னா சாம்பிள் ஸ்பேஸ், ஏபி ஆகியன ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி என்ன? இந்த ஃபார்முலா கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியின் சேர்ப்புனா எல்லா நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவையும் கூட்டி போடணும். தேற்றம் 2 ப்ரூஃப் படிச்சுக்கோங்க. நல்லா ப்ரூஃபோட படம் வரைஞ்சி செய்யணும். நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம்னு ஒரு தேற்றம் இருக்குது. இந்த ஃபார்முலாவை அப்படியே நல்லா படிச்சுக்கோங்க. 3 நிகழ்ச்சி, 2 நிகழ்ச்சினா இது, 3க்கு இது ஃபார்முலா. P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of C intersection A plus P of A intersection B intersection C. எது? P of A union B union Cக்கு 3 நிகழ்ச்சின்னு அது 2 நிகழ்ச்சினா. P of A union B union C எப்படி எழுதலாம் பாரு? P of A plus P of B plus P of C. இது 3 S1 வச்சுக்கிடுவோம். இந்த இன்டர்செக்ஷன்லாம் மொத்தம் அடுத்து S2ன்னு வச்சுக்கிடுவோம். 3க்கு இன்டர்செக்ஷனை S3ன்னு வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதை தான் கணக்கில் ஷார்ட்டாக செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. எடுத்துக்காட்டு 8.26. P of A கொடுத்துருக்கான், P of B கொடுத்துருக்கான், P of A இன்டர்செக்ஷன் B கொடுத்துருக்கான், யூனியன் கண்டுபிடிக்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டோம்னா கண்டுபிடிச்சோம். எடுத்துக்காட்டு 8.27. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டில் ஒரு சீட்டு எடுக்கும்போது ராஜா அல்லது ராணியாக இருக்கணும். மொத்தம் 52 சீட்டு, ராஜா 4, ஸோ 4/52. அதே போல் ராணி 4, 4/52. இது அல்லது அது ராஜா அல்லது ராணிங்கிற ரெண்டையும் கூட்டி போட்டால் மொத்தம் 8/52 அடித்து கொடுத்தா 2/13. எடுத்துக்காட்டு 8.28 முக்கியம். 2 பகடைகள் உருட்டப்படுது. 2 முகமதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் நாளாக, முதல்ல சமமாக இருக்கிறதுக்கு எழுதி கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் கூடுதல் 4 இருக்கிறதுக்கு நிகழ்தகவு தனியாக கண்டுபிடிச்சிடணும். இது 2க்கு இன்டர்செக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அதையும் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்ட்டு ஃபார்முலா. 339ஆம் பக்கம் எடுத்துக்காட்டு 8.29, எடுத்துக்காட்டு 30 ரொம்ப முக்கியம். ஏ மற்றும் பி ஆகியவை P of A கொடுத்துருக்காங்க, P of B கொடுத்துருக்காங்க, P of A மற்றும் B 1/8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவுல பின்வருவற்றை காண சொல்லி P of A அல்லது B கண்டுபிடி. P of Aயும் இல்லை பியும் இல்லை, அல்லதுங்கேல யூனியன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏயும் இல்லை பியும் இல்லைன்னு டேஷ் கண்டுபிடிச்சிருக்காங்க. P of A dash intersection B dash P of A union B whole dash எழுதலாம் டிமார்கன் விதியை பயன்படுத்தி. இதை இப்படி எழுதி அப்படியே சப்ஸ்டிட்யூட். 8.30. 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராஜாவாக அல்லது ஹாட்டாக அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருக்கும். முதல்ல ராஜா இருக்கிறதுக்கு நிகழ்தகவு, அப்புறம் ஹாட் இருக்கிறதுக்கு அல்லது சிவப்பு சீட்டு இருக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவுக்கு போயிட முடியும். பக்கம் 340. எடுத்துக்காட்டு 8.31. 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSயிலும் மற்றும் 18 பேர் NCC மற்றும் NSSயிலும் இருக்கிறார்கள். ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
அவர் என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல், என்எஸ்எஸ்ஸிலிருந்து என்சிசியில் இல்லாமல் ஒன்றே ஒன்றில் மட்டும். அப்போ மொத்தமானவர் 50. ஏ மற்றும் பியை என்சிசியில் இருக்கிறத ஏங்கன்னு எடுத்துக்கிறோம், என்எஸ்எஸ்ல சேர்ந்த மாணவர்களை பின்னு எடுத்துட்டு அப்படியே கணக்கை 341ஆம் பக்கம் எடுத்துக்காட்டு 8.32 முக்கியம். ஏ மற்றும் பி ஆகிய விண்ணப்பதாரர்கள் ஐஐடியில் சேருவதற்கு காத்திருக்கிறார்கள். ஏ தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நிகழ்தகவு, ஏ மற்றும் பி இருவரும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நிகழ்தகவு, பி தேர்ந்தெடுக்க அதிகபட்ச நிகழ்தகவு 0.8ன்னு நிரூபிக்க சொல்றாங்க. செஞ்சாங்க. பயிற்சி 8.4ல் 1 2 3 4 5 6 7 8 9 எல்லா கணக்கும் முக்கியம். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 342ஆம் பக்கம் 10ஆம் கணக்கு, 11ஆம் கணக்கு, 12, 13, 14. இந்த 8.4 பயிற்சியில எல்லா கணக்கும் முக்கியம் கணக்கு நல்லா தரோவா போட்டு பார்த்துக்கோங்க. 8.5 பலவுள் தெரிவு வினாக்கள்ல 2ஆம் கணக்கு முக்கியம். பக்கம் 343ல் 7, 14, 15 ரொம்ப முக்கியம்.